This video sponsored by BuyMo T-Shopping app. BuyMo T-Shopping application is one of the online shopping app now available on Play Stores and App Stores. இது எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த BuyMo T-Shoppingல போய் நீங்கள் ஷாப்பிங் பண்ணும்போது கண்டிப்பாக பொருள் வந்து தரமானதாக நியாயமானதாக கண்டிப்பாக இருக்கும். இது வந்து நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணுறதை விடவும் இது வந்து விலை குறைவாக கிடைக்கும். கண்டிப்பாக கம்பேர் பண்ணி பாருங்கள், கம்மியாக கிடைக்கும். அதே மாதிரி இதோட லிங்க் வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் டச் பண்ணிங்கன்னா அந்த லிங்க்கை டச் பண்ணும்போது நீங்கள் ப்ளே ஸ்டோர் போகும். அதை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஆர்டரை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். என்ன பொருள் வாங்குறதுனாலும் வாங்கலாம். ஹோம் அப்ளையன்சஸ் வாங்குறதுனாலும் வாங்கலாம், இல்லை காய்கறி வாங்குறதுனாலும் வாங்கலாம், வீட்டுக்கு மளிகை பொருட்கள் வாங்குறதுனாலும் இந்த ஆப்பில் போய் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு குறைவான விலையிலையும் தரமானதாகவும் இருக்கும். இதை தான் நம்ம எல்லாருமே விரும்புவோம். அதே நம்ம விரும்புகிற மாதிரி பொருள் வேணும்னா நீங்கள் ஒரு தடவை இந்த BuyMo ஷாப்பிங் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோயம்புத்தூரில் கோவை கோல்டு வின்ஸ் முதல் லீ மெரிடியன் வரை 2 அடுக்கு மேம்பாலம் கட்ட மெட்ரோ ரயில் நிறுவனம் திட்டம் போட்டிருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோவை அவினாசி சாலையில் உப்பிலிப்பாளையம் முதல் கோல்டு வின்ஸ் வரை 10.1 கிலோமீட்டர் தொலைவுக்கு கட்டுப்பட்டு வரும் புது மேம்பாலம் நீலாம்பூர் வரை நீட்டிக்கப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கடந்த நவம்பர் மாதத்தில் அறிவித்திருந்தார். நீட்டிக்கப்படும் இந்த மேம்பால திட்டம் மொத்தம் 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு அமைய உள்ளது. இதற்கான ஆரம்பகட்ட பணிகள் தற்போது துவங்கி இருக்கிறது. எப்படி இந்த மேம்பால திட்டம் உப்பிலிப்பாளையம் துவங்கி நீலாம்பூர் வரை அமைய உள்ளது, அதே போல கோவை அவினாசி சாலையில் விரைவில் செயல்படுத்தப்பட உள்ள கோவை மெட்ரோ ரயில் திட்டம் உக்கடம் பேருந்து நிலையம் துவங்கி நீலாம்பூர் வரை அமைய உள்ளது. கோவையில் அமையும் இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை விரைவில் செயல்படுத்த சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் முடிவு செய்து அதற்கான ஆரம்பகட்ட பணிகளை துவங்கி இருக்கிறது. இதற்காக பெருமளவில் நிலங்கள் கையகப்படுத்த வேண்டியுள்ளது. இந்த நிலையில் சமீபத்திய தகவல் படி கோல்டு வின்ஸ் முதல் லீ மெரிடியன் ஹோட்டல் வரை உள்ள 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு வரக்கூடிய அவினாசி சாலை மேம்பாலத்தின் நீட்டிப்பு பகுதி 2 அடுக்கு மேம்பாலமாக கட்ட நெடுஞ்சாலைத்துறையுடன் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் கைகோர்க்க திட்டமிட்டுள்ளது. மேம்பாலத்தின் மேலடுக்கில் மெட்ரோ ரயில் செல்லவும் கீழடுக்கில் வாகனங்கள் செல்லும் வகையில் இந்த 2 அடுக்கு மேம்பாலம் அமையும். இதனால் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்காக கோல்டு வின்ஸ் முதல் நீலாம்பூர் வரை கூடுதலாக நிலங்களை கையகப்படுத்த தேவை இருக்காது. இதை மாநில நெடுஞ்சாலைத்துறையின் சிறப்பு திட்டங்கள் பிரிவுடன் இணைந்து சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் செயல்படுத்த திட்டமிட்டுள்ளதாக மாநில நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் மனுநீதி நேற்று நடைபெற்ற ஒரு நிகழ்வில் தெரிவித்தார். இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் பயனுள்ள தகவலுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிற ஆப்ஷனை தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.